வணக்கம். நான் உங்கள் சாலையோர வியாபாரி. இந்த வீடியோவில் நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, அதாவது புதுசா வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு நம்ம சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதை பத்தி தான் நீங்க பார்க்க போறீங்க. இதுக்கு முந்தின வீடியோலயும் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வெய்ய காலத்துல இந்த மாதிரி வெய்ய காலத்துல சீசன்ல என்னென்ன வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு புதுசா வரவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்ல போறோம். அவ்வளவுதான். ஏற்கனவே நம்ம வீடியோ நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்றீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் மறுபடியும் நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசா வரவங்க நம்மகிட்ட கமெண்ட்ல கேட்குறாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படி கரெக்டாலாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம திறமையை பொறுத்து தான். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம முதலீடு போடுறோம், அந்த அந்த சரக்கு ஃபுல்லா விற்று காலி பண்றோம். இப்படி இந்த மாதிரி எல்லா விஷயம் நம்ம சாலையோரமாவோ இல்லை தெரு தெருவாவோ சுற்றி அந்த சரக்குகளை விற்று காலி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க லாப நஷ்டத்தை பார்க்க முடியும். அதனால வியாபாரங்கிறது இவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது நம்ம உழைப்பு பொறுத்து, நம்ம திறமையை பொறுத்துன்னு கூட சொல்லலாம். வியாபாரத்துல அந்த அளவுக்கு கரெக்டா நம்ம சுற்றி வியாபாரம் பண்ண மட்டும்தான் சரக்கு நீங்க போடக்கூடிய சரக்கு அன்னன்னைக்கு காலி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு லாபம் நீங்க கை மேலேயே பார்க்கலாம். இல்ல ஒரே நாள்ல விற்க முடியல, அதை 2 நாள் வச்சு விற்கிறோம், 3 நாள் வச்சு விற்கிறோம். நீங்க அந்த மாதிரி தாங்கக்கூடிய பொருள் சரக்கா தான் பார்த்து வாங்கணும். அப்பதான் உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி பழ வகைகள்லாம் போட்டீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்க அன்னைக்கே வித்தாகணும். இல்ல சப்போஸ் ஒரு நாள் தாங்கும், அந்த மறுநாள் வித்தாகணும். மறுநாளைக்கே உங்களுக்கு இதனுடைய ரேட்டு மவுசு குறைஞ்சிரும். முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கே விற்கிறதுக்கு தான் நீங்க பார்க்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். சில தாங்கக்கூடிய பொருள் நான் சொன்ன ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். தர்பூசணி, கிருணி பழம், சொல்லுங்க சார், கற்பூரவள்ளி 60 ரூபா டஜன். வருமா? நானே கம்மியாக தான் சொல்லிக்கிறேன். பழம் பாருங்க, கல்யாணி கேரங்க போனீங்கனால 60 ரூபா சொல்றேன். ஏன்னா கிலோ 60 ரூபா, 10 ரூபா தான் நீங்க ஒரு கிலோ. இது நல்லா இருக்குல்ல, வேற போடவா? உங்க இஷ்டம் தான். இதுல போட்டுவா? அதெல்லாம் பார்க்க முடியாது. இதெல்லாம் இது சுத்தமா இல்லாம இருக்கவே இருக்காது. இந்த பக்கம் தான் நல்லா இருக்கும், எதுவும் படாம இருக்கும். இந்த பக்கம் வச்சு வச்சு எடுக்கணும், அப்படிதான் இருக்கும். அது போதுமா? இதுல போட்டுருவா? ஒரு பழம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம் உங்களுக்கு. சரி, ₹10 மட்டும் இருக்குமா? கொடுங்க. நம்ம இடையில பேசிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு சின்ன வியாபாரம் பண்ணிட்டோம், மன்னிக்கிறோம். இப்போ நம்ம எதில் விட்டோம்? தர்பூசணி, கிர்னி பழம், இந்த மாதிரி ஐட்டம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அது நல்லா தாங்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி பொருட்களை நீங்க ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் கூட வச்சு வியாபாரம் பண்ணலாம். நல்லா தாங்கும் அந்த பொருள். பழ வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழ வகைகள் ரொம்ப நாளைக்கு தாங்காது. இப்போ இன்னொன்று சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, வேர்க்கடலை,
மரவள்ளி கிழங்கு, அதாவது ஆளுவள்ளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஐட்டம் போட்டு வியாபாரம் பண்ணலாம். அது இல்லைன்னா நீங்க காலையிலேயே வியாபாரம் பண்றதா கீரைகள் போட்டு வியாபாரம் பண்ணலாம். தொடர்ந்து எல்லா வீடியோலும் நம்ம அதே சொல்லிட்டு இருக்கோம். ஆஹ் இந்த வீடியோல நீ புதுசா சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து மாம்பழ சீசன் வந்து இன்னும் ஓரளவுக்கு தான் வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல் முடிஞ்சு மே மாசம்னா வந்து மாம்பழம் வந்து நல்லா முழுசா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்பதான் அதுல வந்து நீங்க வந்து லாபமே பார்க்க முடியும், வித்து லாபம் எடுக்க முடியும். இப்போ வந்து விலை ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஜனங்க வாங்க மாட்டாங்க. ரொம்ப ரெண்டாவது வந்து டேஸ்ட்டும் வந்து கிடைக்காது உங்களுக்கு. அந்த டேஸ்ட் வராது. அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாம்பழ டேஸ்ட் வந்துடும். அப்பதான் வந்து மாம்பழம் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். மாம்பழ சீசன்ல உங்களுக்கு வந்து தள்ளு வண்டியோ அல்லது ட்ரை சைக்கிளோ நீங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க முன்கூட்டியாவே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா மாம்பழ சீசன்ல நிறைய பேர் வியாபாரம் பண்றதுக்கு ட்ரை சைக்கிள், தள்ளு வண்டி இந்த மாதிரி வாங்கிடுவாங்க. அது கொஞ்சம் டிமாண்ட் ஆகிடும். அந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்காது. வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்பவே வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி நீங்க பிசினஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து மாம்பழத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சப்போட்டாவும் பாத்தீங்கன்னா நல்ல சீசனா இருக்கு. சப்போட்டா பழமும் வந்து சீசனா இருக்கு. நல்லா வெறும் சப்போட்டாவே போட்டுக்கிட்டு நீங்க சாலையோரமோ அல்லது வந்து தெருக்கள்லயோ சுத்தி வியாபாரம் பண்ணலாம். அதுலயும் வந்து ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். எந்த பொருட்களா இருந்தாலும் நீங்க சுத்தி அந்த பொருளை வந்து வித்து காலி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வருமானம் கண்டிப்பா கிடைக்கும். ஆஹ் ஏன்னா மற்ற பொருட்கள் வந்து நீங்க தாங்கக்கூடிய பொருட்களா இருந்தா ஒரு இடமா நிக்க வச்சு நீங்க வெயிட் பண்ணலாம். ஆனா இந்த பொருள் தாங்காது, வெயிலுக்கு வந்து தாங்காது அப்படின்னா நீங்க வந்து அன்னன்னைக்கு லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அன்னன்னைக்கு சரக்கை சுத்தி காலி பண்ணிடணும். 4 தெருவுங்கிறத ஒரு 10 தெருவா சுத்தி காலி பண்ணிடணும். அப்பதான் வந்து நீங்க அன்னன்னைக்கு வந்து அந்த வியாபாரத்தை வந்து கரெக்டா லாப நஷ்டத்தை வந்து டெய்லி பார்த்துடலாம். இல்லைன்னா நம்ம முதல் போட்டோம், இன்னைக்கு வந்து அசல் தான் வித்துருக்கு, லாபம் சரக்கு நின்று போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சரக்கு கூட நாளைக்கு வந்து நீங்க கூட கொஞ்சம் அட்டாச் பண்ணி அது கூட போட்டு நீங்க வித்து தான் லாபம் எடுக்கணும். ஐயோ இன்னைக்கு நம்ம போட்ட முதல் மட்டும் தான் வித்து லாபம் நின்று போச்சு, நமக்கு எதுவும் காசு கிடைக்கலன்னு சொல்லி புதுசா வரவங்களும் மனசு விட்டுறக்கூடாது. ஆஹ் துணிஞ்சு மறுபடியும் போயிட்டு வியாபாரத்தை நீங்க முயற்சி பண்ணதான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா படிப்படியா வந்து உங்களுக்கு அந்த மெத்தட் தெரிஞ்சிடும். எப்படி நம்ம வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து நீங்க தாராளமா வந்து ஆஹ் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. நீங்க வந்து எவ்வளோ உங்களுக்கு நல்ல ஒரு தைரியம் வந்துடும். சரி இதை போட்டா இதை வித்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல தைரியம் வந்துடும். அப்ப நீங்க ஒரே ஐட்டமா கூட மெயின்டைன் பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு இடமா எங்க பார்த்து ஆஹ் பேசுகிற மாதிரி வந்துட்டேன். நான் அப்பயே ஏஞ்சி வந்துட்டேன். போன் மேல வச்சுக்கிறேன், வீடியோ வச்சுக்கிறேன் போன். போனீங்களா? ஓகே நண்பர்களே, நான் சொன்ன டிப்ஸுகளை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்கேன். கிருணிப்பழம், தர்பூசணி, வேர்க்கடலை, ஆளுவல்லி, சப்போட்டா, மாம்பழம் இன்னும் வரல சொல்லியிருக்கேன். மாம்பழம் வரும். ஸோ நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க, சொல்றேன். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல நீங்க என்னென்ன உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பா கேளுங்க, நான் உடனே ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.